அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். உங்களிடத்தில் ஒரு சின்ன உதவி கேட்க போகிறாங்க. உதவின்னு சொன்ன உடனே பண உதவியான்னு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த முறை உங்களிடத்தில் பண உதவி தான் கேட்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம கூட வேலை பார்த்துருக்கூடிய நண்பர் கிருஷ்ணா, அவரோட அண்ணன் ஒரு விபத்தில் சிக்கிட்டாவில். விபத்தில் பெரிய அளவில் காயம் படலை. ஆனால் அந்த விபத்து நடந்ததுக்கு பிறகு அவருக்கு செக்கப் பண்ணுறாங்க, ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறாங்க. அப்படி செக்கப் பண்ணுறப்ப தான் தெரியுது இதயத்தில் பஞ்சாயத்து, ஒரு பிரச்சனை. அதுக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. 3 மாதத்துக்குள்ளார பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சூழ்நிலை. அதுக்கு செலவினமாக குறைந்தபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. இதுதான் உண்மையான நிலைமை. நம்ம கூட வேலை பார்க்குறாப்புல, நம்ம ஆஃபீஸில் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்காப்புல, அவரோட கூட பிறந்த அண்ணன். இதுக்கான உதவி உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். இது நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு மெடிக்கல் சப்போர்ட். நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா அவர் சைடில் போட்டிருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாரு. வாய்ப்பு இருந்தால் அவரோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு சொல்கிறேன். நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகை கொடுங்க. இப்போ நானும் அந்த ஆப்ரேஷன் கிட்ட நெருங்குற சமயத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செய்ய போகிறேன், உங்களோட ஹெல்ப்போட. சரிதானா? உங்களால் முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் கொஞ்சம் பார்த்து உதவி செய்யுங்க. எப்போ பாரு பண உதவி, ஏதாவது உடம்பு சரியில்லை இப்படியே கேட்காதீங்க தம்பி, எங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தெரியுதுன்னு நினைக்காதீங்க. சரி, சூழ்நிலை கேட்குறோம், உங்களுக்கு முடிஞ்சால் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா பண்ணுங்கள். நம்மளுடைய உறவுகளுக்கு நாம் உதவுறது தான் வழக்கம். நீங்கள் பெருசாக கொடுக்க முடியாட்டி உங்களால் டீ காஃபி கொடுக்க முடிஞ்ச தொகையாவது கொடுத்து உதவி நம்புகிறேன். நானுமே கூட அந்த மருத்துவ நேரம் ஆப்ரேஷன் கிட்ட வரக்கூடிய டைமில் தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண போகிறேன். அது உங்களோட உதவியோட தான். இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அந்த வீடியோஸ் மூலமாக இருக்கக்கூடிய ரெவன்யூ எல்லாமே அந்த பையனுக்கு தான் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோன்னு இல்லை, ஒரு மாதம் டெட்லைன் டைம் பண்ணிவிட்டு அது மூலமாக வரதை அப்படியே கொடுத்துட போகிறேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் உங்களுக்கு அந்த பேமெண்ட்டெல்லாம் பண்ணப்போ கூட ஒன்றா ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டு விட்றேன், பாருங்கள். சைடில் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் போட்டுருப்பாப்பில், ஃபாலோ பண்ணுங்கள். விரும்பினா கொடுங்க, உங்களுக்கு கம்பல்சன் கிடையாது. ஒரு சின்ன ஹெல்ப்பு, நம்மளால் முடிஞ்சு யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுல ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நன்றி. இதய அறுவை சிகிச்சைக்கு 7 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்தால் உதவுங்கள். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நபர். உங்களோட பிஸ்னஸை நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் வெறும் டீ குடிக்கிற காசில். அதுக்குன்னே இருக்குது நம்மளோட நாம் மீடியா. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உடனே உங்களோட பிஸ்னஸை விளம்பரப்படுத்துங்க.